சத்தியம் எது என்று சொல்லி ஆராய்ந்து அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்மோடு பயணிக்கிறவர்கள் உண்மையானவர்களா, நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் உண்மையானவர்களா என்று சொல்லி ஆராய்ந்து உண்மை எதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் வல்ல நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எவைகளை? உண்மை உள்ளவைகளை. ஆகவே இன்றைக்கு உண்மையை நாம் பார்க்க முடிவதில்லை. மனிதர்கள் பேசுகிற பொய்கள் உண்மையை போலவே இருக்கிறது. டூப்ளிகேட் ஆனது ஒரிஜினல் போலவே இருக்கிறது. உண்மைக்கு புறம்பானவைகளை உண்மையை போலவே பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். ஆவியிலே பகுத்தறிவு இன்றைக்கு வேண்டும். ஆவியிலே தேவ ஆவியை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தை உண்மை உள்ளவைகளையே சிந்திக்க வேண்டும். உண்மையான தேவனையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். உண்மையான வேதத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் உண்மையானவர்களா என்று சொல்லி ஆராய்ந்து பகுத்தறிந்து உண்மை எதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும். உண்மையின் பக்கம் நாம் நிற்க வேண்டும். பொய்யின் பக்கத்திலே, போலியின் பக்கத்திலே நிற்காதவளாக உண்மையின் பக்கத்தில் நின்றால் உண்மையுள்ள தேவன் உண்மையான நமக்கு பரிசனை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். God bless you.